ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டும் எனக்கு அதற்குரிய கூலியை கொடுத்து கொண்டும் இருக்கக்கூடிய அம்மையார் திருமதி மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மையார், வளர்மதி அம்மையார் மற்றும் உங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற சிந்தனையில் நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3ஆம் பாடல் திரு அண்ட பகுதியில் இருக்கின்றோம். தில்லையில் அருளி செய்தது சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது. சிவபெருமானினுடைய பெருமைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்றும், அவனுடைய நுண்மையிலும் நுண்மையான தன்மை, அதே நேரத்தில் அவனுடைய அந்த வியாபக நிலை, எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, இவற்றையெல்லாம் மணிவாசக பெருமான் நினைந்து நினைந்து வியந்து பாடியது இந்த திரு அண்ட பகுதி. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 95வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ர நடை. அருச்சனை வயலுள் அன்பு வித்து இட்டு தொண்ட உழவர் ஆர தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, கரும்பன கச்சை கடவுள் வாழ்க, கரும்பன கச்சை கடவுள் வாழ்க, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க, சூடிரும் துன்பம் கூட்டைப்போன் வாழ்க, சூழிரும் துன்பம் கூட்டைப்போன் வாழ்க. சென்ற சிந்தனையில் அர்ச்சனை என்கின்ற வழிபாடு, அர்ச்சனைங்கிறது பொது பெயராக வழிபாட்டுக்கு அது சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வழிபாடுகள் எல்லாம் நிறைந்த அந்த வயல், அந்த வயலை வழிபாடுகளை செய்து நாம் பண்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வழிபாட்டு வயலில் அன்பு என்கின்ற விதையை விதைத்து தொண்டர்களாகிய அந்த உழவர்கள் அந்த சிவப்பயிரை வளர்த்து வருகின்றார்கள். அது சிவபோகமாக நாம் நுகருவதற்கு, அந்த பயனை துய்ப்பதற்கு சிவபோகமாக அது நமக்கு கிடைக்கிறது. ஆறன்னா
துய்க்க அனுபவிக்க தந்த அப்படின்னா சிவபோகமாக தந்த அந்த பயிர்கள். அப்படிப்பட்ட அதையெல்லாம் தருவதும் நமக்கு இறைவன் தான். அப்படிப்பட்ட அந்த மேகனாக இருக்கக்கூடியவன் மேகலிங்க பெருமான், யாராலும் பிறர்க்கரிய அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மேகனாக இருக்கக்கூடிய பெருமான் வாழ்க அப்படின்னுட்டு முற்றுருவமாக இதுவரைக்கும் சென்ற வகுப்புல நாம பார்த்தோம். அந்த மழை எப்படி உருவாகிறது, அது எப்படி ஆறாக குளங்களில் தேங்கி எப்படி விளைச்சலை தருகிறது அப்படிங்கிறத முழுவதும் முற்றுருவமாக நாம் இதை மாதிரி ஒரு முற்றுருவமாக செய்தது மணிவாசக பெருமான் தான். அதை சிந்தித்து மகிழ்ந்தோம். அடுத்து கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. பணம் அப்படின்னாலே படம் எடுத்தல் அப்படின்னு பேர். கரும் அப்படின்னா கருமையான படம் எடுக்கக்கூடிய பாம்பை, பணம்னா அது படம் எடுத்தலால் அது பாம்பை குறிக்கும். அந்த பாம்பை இறைவன் கச்சையாக, இடுப்பில் கச்சையாக அவன் அணிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட கடவுள் வாழ்க. அப்படி நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடியவன் வாழ்க. கடந்தும் இருக்கின்றான், நமக்கு உள்ளேயும் இருக்கின்றான். உள்ளும் புறம்பும் எங்கும் நீக்கமற நிறைந்தவனாக அந்த கடவுள் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வாழ்க, அவன் பல்லாண்டு வாழ்க. அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. அருமையான தவங்களை உடைய அந்த தவசீலர்கள், மிகுந்த தவத்தை செய்தவர்கள், அரும் தவறுனா மிகுந்த தவத்தை செய்தவர்கள், அந்த மிகுந்த தவத்தை செய்ய 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 அவர்களுக்கு பெருமான் அருளிக்கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஆதி அப்படின்னா முழு முதற் கடவுள் அவன்தான். அவன்தான் எல்லாமாக இருக்கின்றான், ஆதியாக இருக்கின்றான். அப்படி அந்த மிகப்பெரிய தவத்தை செய்தவர்களுக்கு அருளக்கூடிய முழுமுதற் கடவுளாக அவன் இருக்கின்றான், ஆதியாக இருக்கின்றான். அவன் வாழ்க. அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. நமக்கு பயம் எல்லா விதத்திலும் வருகிறது. பிறவி பயமும் அதில் சேர்ந்து விடுகிறது அந்த அச்சம். அப்படி நமக்கு வரக்கூடிய அச்சங்களையும் பிறவிய அச்சத்தையும் தவிர்த்த நீக்கிய அந்த சேவகன், சேவகன்னா வீரன், அந்த வீரன் வாழ்க, அந்த சிவபெருமான் வாழ்க. நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. தினந்தோறும் நம்மை ஈர்த்து ஈர்த்து வலிய நம்மை நோக்கி நம்மை ஆட்கொள்ளக்கூடிய அந்த இறைவன் அவன் வாழ்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ நாம நம்முடைய பொறி புலன்கள்லாம் தினந்தோறும் அது இறைவனை நாடாமல் அப்படியே இருக்குது. அதை இறைவன் அந்த பொறி புலன்களை எல்லாம் தினந்தோறும் நம்மை நாடும், இறைவனை நாடுமாறு நம்மை வலிய அவன் தினந்தோறும் வலிய அவன் நம்மளை ஈர்த்து நம்மை தன்வயப்படுத்தி நம்மை ஆட்கொள்ளக்கூடியவனாக, நமக்கு அருள் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத நாம இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த கரும்பன கச்சை, கரும்பனம்ங்கிறது குண்டலியவும் குறிக்கும். பாம்புங்கிறதே குண்டலி. அந்த அதை குறித்தும் அது நிற்கின்றது. இறைவன் அந்த கருமையான அந்த படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பை கச்சாக அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது
கருக்கு மணிமிடரன் கதனாக கச்சையினான் பொறுக்கும் அடியவரை ஒளிவன் பிறை சூடி அறக்கண் திரளழித்தான் அணி ஆப்பனூரானை பருக்கோ மனமுடையார் வினைபற்று அறுப்பாரே. கருக்கு மணிமிடரன் கதநாகக் கச்சையினான். கதம்னா கோபம்னு அர்த்தம். என்ன இங்க கரும் அப்படிங்கிறது கோபத்தையும் குறிக்கும். என்ன முகம் கருத்து போயிட்டு கோபத்துல அப்படின்னு சொல்றோம். அப்ப அது நிறத்தையும் அந்த கோபத்தையும் குறிக்கக்கூடியது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த கதநாக கச்சையினான் கோபமுடைய அந்த நாகத்தை கச்சையாக இடுப்பில் ஆபரணமாக அவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது நிச்சல் ஏத்து நெல்வாயிலார் துள இச்சையால் உறைவார் எம் ஈசனார் கச்சை ஆவதோர் பாம்பினார் கவின் இச்சையார் எமது உச்சியாரே. கச்சையாவதோர் பாம்பினார் கவின். அழகிய அந்த பாம்பையே கச்சையாக அணிந்திருக்கக்கூடியவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருமாகரல் திருத்தலத்துல சொல்லும்போது தூசு துகில் நீள் கொடிகள் மேகமோடு தோய்வன பொன்மாடமிசையே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதி மலி மாகரல் உளான் பாசுபத விச்சை வரி நச்சரவு கச்சை உடை பேணி அழகார் பூசு பொடி ஈசன் என ஏத்த வினை நிற்றலில போகும் உடனே. நச்சரவு கச்சை உடை. நச்சரவு சுவாமி வச்சிருக்கக்கூடிய பாம்பு விஷமுடைய பாம்பு. அந்த விஷமுடைய பாம்பை கச்சையாக இடுப்பில் அணிந்திருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது நீரின் மலி புன்சடையர் நீழரவு கச்சையது நச்சிலையதோர் கூரின் மலி சூலமது ஏந்தி உடை கோவணமும் மானினுரிதோல் காரின் மலி கொன்றை வெறித்தார் கடவுள் காதல் செய்து மேய நகர்த்தான் பாரின் மலி சீர்பழைசை பட்டிச்சரமேத்த வினை பற்றழியுமே. நீரின் மலி புன்சடையர் நீளரவு கச்சையது. நீண்ட பாம்பு. அந்த நீண்ட பாம்பை கச்சையாக இறைவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த மூன்றாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறையில சொல்லும்போது மூன்றாம் திருமுறையிலேயே திருஞான சம்பந்த பெருமான் இன்னொரு பாடலில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சாக்கிய கயவர் வன் தலைபறி கையரும் பொய்யினானூல் ஆக்கிய மொழியவை பிழையவை ஆதலில் வழிபடுவேர் வீக்கிய அறவுடை கச்சையான் இச்சையான் அவர்கட்கெல்லாம் ஆக்கிய அறனுரை அம்பர் மாகாழமே அடைமின்னீரே. வீக்கிய அறவுடை கச்சையான். அந்த பாம்பு
இறுக்கி கட்டப்பட்டு இருக்கிறது. என்ன? வீக்கியனா இறுக்கி கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பு. அதை கச்சையாக அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, கச்சை சேர்நாகத்தானை கடல்விடம் கண்டதானை நற்கச்சியேகம்பன் தன்னை கனலெறி ஆடுவானை பிச்சை சேர்ந்துழல்வினானை பெருவேளூர் பேணினானை இச்சை சேர்ந்தமர நானும் இறைஞ்சுமார் இறைஞ்சுவேனே. கச்சை சேர் நாகத்தானை, இடுப்பில் கச்சையாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாகத்தை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில கச்சை சேர் அரவர் போலும் கரையணி மிடரரு போலும் பிச்சை கொண்டு உண்பரு போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கு இனியரு போலும் நாகஈச்சரவனாரே. கச்சை சேர் அரவர் போலும், அந்த பாம்பை அரவம் பாம்பையே கச்சாக அணிந்தவர் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 4ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, பசைந்த பல பூதத்தரு பாடல் ஆடல் படனாக கச்சையர் பிச்சைக்கென்றங்கு இசைந்ததோர் இயல்பினர் எரியின் மேனி இமயா முக்கண்ணினர் நால்வேதத்தர் பிசைந்த திருநீற்றினர் பெண்ணோர் பாகம் பிரிவறியா பிஞகனார் தென்னீர் கங்கை அசைந்த திருமுடியர் அங்கை தீயர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. படனாக கச்சையர், படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாகத்தை கச்சையாக உடையவர். அதான் இங்க பணம், கரும் பணம், பணம்னாலும் படம் எடுத்தல் அப்படின்ட்டு. அப்படி அந்த படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாகத்தை அவர் கச்சையாக அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, பச்சை நிறம் உடையர் பாலர் சால பழையர் பிழையெல்லாம் நீக்கியாழ்வர் கச்சை கதநாகம் பூண்ட தோழர் கலன் ஒன்று கையேந்தி இல்லம் தோறும் பிச்சை கொள் நுகர்வர் பெரியர் சால பிறங்கு சடை முடியர் பேணும் தொண்டர் இச்சை மிக அறிவர் என்றும் உள்ளார் இடைமருது மேவி இடம் கொண்டாரே. கச்சை கதநாகம் பூண்ட தோழர், கச்சாக அந்த கோபமுடைய நாகத்தை அணிந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, காம்பாடு தோள் உமையாள் காண நட்டம் கலந்து ஆடல் புரிந்தவன் கான் கையில் வெய்ய பாம்பாடப் படுதலையில் பலிகொள்வோன்கான் பவழத்தின் பருவரை போல் படிவத்தான்கான் தாம்பாடு சினைவிடையே பகடா கொண்ட சங்கரன்கான் பொங்கரவ கச்சையோன்கான் சேம்பாடு வயல் குடை சூழ் திருப்புத்தூரில் திருத்தழியான்கான் அவன் என் சிந்தையானே. பாம்பு
கையில் வெய்ய பாம்பு ஆட படுதலையில் பலி கொள்வோன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, கையிலயும் சுவாமி வந்து பாம்பை வைத்திருக்கின்றார். ஆபரணமாக கையில இப்போ அணிஞ்சிருக்கார். அதே நேரத்தில் பொங்கரவ கச்சையோன்கான், அது வந்து கோபத்தில் பொங்கி கொண்டு இருக்கிறது. உற்சாகம் அப்படின்ட்டு எடுத்துக்கிடலாம். அப்படி அந்த பாம்பை கச்சையாக அணிந்திருக்கக்கூடியவன் பொங்கரவ கச்சையோன்கான் அப்படின்ட்டு இந்த பாட்டில் வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்தில் பார்த்தீங்கன்னா, பையரவ கச்சையாய் பால்வன் நீற்றாய் பழிக்கு குழையினாய் பன்னாகின் சொல் மைவிரவு கண்ணாளை பாகம் கொண்டாய் மான்மரி கையேந்தினாய் வஞ்சக் கள்வர் ஐவரையும் என்மேல் தரவறுத்தாய் அவர் வேண்டும் காரியம் இங்கு ஆவதில்லை பொய்யுரையாது உன்னடிக்கே போதுகின்றேன் ஓம்புகலூர் மேவிய புண்ணியனே. பை அரவ கச்சையாய், பைனா படம் அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். விஷப்பையை வைத்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட அந்த பாம்பை கச்சையாக அணிந்திருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 6ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, கொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை கடினாரும் பூம்பொய்கை கயல்வாழை குதிகொள்ளும் கருப்பரியலோர் கொடியேறி வண்டினமும் தன் தேனும் பண் செய்யும் கொகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே. கொடியேறு திருமேனி பெருமானை பொங்கு அரவ கச்சையானை, அதாவது அந்த சீற்றமிக்க பாம்பு, அதான் பொங்கரவ. அந்த சீற்றமிக்க பாம்பையே அறையில் கச்சாக அணிந்திருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருவிடைமருதூர் மும்மணி கோவை, அதில் முதல் பாடல் தெய்வத்தாமரை செவ்வியின் மலர்ந்து அப்படின்னுட்டு அதில் இருக்கு. அதில் வந்து 19வது வரியில இந்த பாம்பை பற்றி சொல்றாங்க. நச்சையிற்று அரவ கச்சையா பொறுத்து பொலிந்துளது ஒருபால் திருவிடை இளங்கொழி அறத்த ஆடை விரித்து மீதுரி. நச்சு எயிற்று அரவ கச்சையா பொறுத்து, அதாவது நச்சினை உடைய எயிற்று பற்களை உடைய, எயிருன பல், அப்ப நச்சு உடைய பற்களை உடைய பாம்பையே கச்சையாக இடுப்பில் அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையில முதல் பாட்டில் பட்டினத்து பிள்ளையார் கூறுகின்றார்கள். இப்படி அவன் அந்த பெருமான் கருமையான அந்த படம் எடுக்கக்கூடிய பாம்பையே கச்சாக அணிந்திருக்கக்கூடிய அந்த கடவுளாக அவன் இருக்கின்றான். அவன் கடந்தும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான். உள்ளும் புறம்பும் எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக அவன் இருக்கின்றான். அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. அருந்தவர் அப்படின்னா மிகுந்த தவத்தை செய்தவர்கள், அவர்களுக்கு பெருமான் அருளி கொண்டு இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்போ
திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது, மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் வானான் அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருதே. அந்த அருமையான தவத்தை உடைய முனிவர்கள், முனிவர்களோடு இறைவன் அந்த கல்லால நீழற்கீழ் தட்சிணாமூர்த்தியாக அவர் இருந்தார். அந்த சனகர், சனந்தனர், சனத்குமாரர் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த 4 முனிவர்கள், அந்த முனிவர்கள் மிகப்பெரிய தவத்தை செய்தவர்கள். அந்த முனிவர்களுக்கு உபதேசிப்பதற்காக பெருமான் அந்த கல்லால் நீழற்கீழ் அவர் இருந்தார். உபதேசம் என்பதே அருள் தானே. அதான் அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க, முழுமுதற் கடவுள் முழுமுதலாக இருக்கக்கூடியவன் வாழ்க. ஆதினா முழு முதலாக இருக்கக்கூடியவன் வாழ்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அந்த அருமையான தவத்தை செய்தவர்கள் இறைவனை தொழுகின்றார்கள். அவர் தொழும் பொழுது அவர்களுக்கு பெருமான் அருள் செய்கின்றார் அப்படின்னுட்டு அந்த அருமையான தவத்தை உடையவர்கள் இறைவனை தொழுது கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பாரதம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணி கண்டு ஆரருள் புரிந்து அலைகள் கங்கை சடை ஏற்ற அரண்மலையை வினவில் வாரதர் இருங்குறவர் சேவலின் மடுத்தவர் எரித்த விறகில் காரகில் இரும்புகை விசும்பு கமழ்கின்ற காழத்தி மலையே. பகீரதன் மிகப்பெரிய தவத்தை செய்கின்றான் கங்கையை நோக்கி, கங்கையை பெறுவதற்காக. அப்படி அவன் மிகப்பெரிய அருந்தவம் முயன்ற பணி கண்டு அவனுக்கு ஆரருள் புரிந்தவன். அந்த பகீரதன் செய்த அந்த மிகப்பெரிய தவத்திற்கு இறைவன் மிகப்பெரிய பேரருளை புரிந்தவனாக இருக்கின்றான். அதான் அருந்தவர்க்கு அருளும் ஆதியாக அவன் இருக்கின்றான். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, சங்கவார் குழையினர் தழலன உருவினர் தமதருளே எங்குமாயிருந்தவர் அருந்தவ முனிவருக்கு அழித்துகந்தார் பொங்குமா புனல் பறந்து அரிசிலின் வடகரை திருத்தம்பேணி அங்கமாரோதுவார் இருப்பிடம் அம்பர் மாகாழம் தானே. அருந்தவ முனிவர்க்கு அழித்துகந்தார். எத? தமதருளே. தமதருளே எங்குமாயிருந்தவர், அவருடைய சிவபெருமான் தன்னுடைய அருளே எங்கும், அவனுடைய அருளே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தன்னுடைய அருளை அருந்தவ முனிவருக்கு அழித்துகந்தார். அந்த அருமையான தவத்தை செய்த முனிவர்களுக்கெல்லாம் அந்த தன்னுடைய திருவருளை அவன் அருள் செய்தார். அடுத்து திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா,
திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, குறுந்தமதொசித்த மாலும் புலமலர் மேவி நானும் திறந்த நல் திருவடியும் திருமுடி காண மாட்டார் அருந்தவ முனிவரேத்தும் திருவையாரமர்ந்த தேனை பொருந்தி நின்றுண்ணு நெஞ்சே பொய்வினை மாயும் அன்றே. அருந்தவ முனிவர் ஏத்தும் திருவையாறு அமர்ந்த தேனை, அந்த மிகப்பெரிய தவத்தை செய்த அந்த அருந்தவத்தவர்கள், அந்த முனிவர்களெல்லாம் வணங்கக்கூடிய ஐயாற்று பெருமான். அந்த முனிவர்கள் இறைவனை மீண்டும் வணங்க வணங்க அவர்களுக்கு அருள் செய்த பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார். அதே 4ஆம் திருமுறையில அணங்குமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம்புல்லர்க்கு அருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கென்றும் குணங்களை கொடுப்பரு போதும் குறுக்கை விரட்டனாரே. நல்ல அருந்தவத்த, நல்ல அருமையான தவத்தை செய்த கணம்புல்லர், 63 நாயன்மார்கள்ல ஒருவர். 63 நாயன்மார்களும் நமக்கு தவத்தை செய்ததனால சுவாமி அவர்களுக்கு அருள் செய்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல அருந்தவத்தை செய்த அந்த கணம்புல்லர் இறைவனுக்கு விளக்கெரித்தலையே சிறப்பாக செய்தவர் அந்த கணம்புல்லர். அந்த கணம்புல்லருக்கு அருள்கள் செய்து அந்த சிவபெருமான் நல்ல தவத்தை செய்ததனால் அவருக்கு பெருமான் அருளை செய்தார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் கண்டு அளவில் அருந்தவ பாலன் வேண்டலும் செல்லென்று பார்க்கடல் கூவினான் குளிரும் பொழில் கோழிலி மேவினானை தொழவினை வேடுமே. அந்த உபமன்யு முனிவர் ஏற்கனவே மிகப்பெரிய தவத்தை செய்தவர். அதனாலதான் அந்த அருந்தவ பாலன், அந்த மிகப்பெரிய தவத்தை உடைய பாலனாகிய அந்த உபமன்யு முனிவர் பசுவின் பாலை உண்ண வேண்டும், பசியார வேண்டும் அப்படின்னுட்டு அந்த உபமன்யு முனிவர் வேண்டுகின்றார். அப்போ அவங்க அம்மா சிவபெருமான்கிட்ட கேளு, அவர் தான் நமக்கு தரணும், நம்முடைய வறுமையை அவர் தான் போக்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே சுவாமி வள்ளல் பெருமான் அந்த மிகப்பெரிய அருந்தவத்தை செய்த அந்த பாலனுக்கு பார்க்கடலையே கொடுக்கின்றார். பாலுக்கு பாலன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான், அந்த பார்க்கடலையே வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமான் கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றாங்க. ஆனா அந்த பாலன் உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர்? மிக்க அருந்தவம் உடைய பாலன், அளவில் அருந்தவ பாலன் வேண்டலும் செல் என்று பார்க்கடல் அங்க போ அப்படின்னுட்டு, அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு பார்க்கடலே நீ போ அப்படின்னுட்டு பார்க்கடலுக்கு சுவாமி உத்தரவு போடுறார். அப்படிப்பட்ட அருமையான தவத்தை செய்தவர்களுக்கு அருளக்கூடிய பெருமானாக இந்த பெருமான் இருக்கின்றார். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, அருந்தவர்கள் தொழுது ஏத்தும் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை
மூவா மருந்து அமரர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் புலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அருந்தவர்கள் தொழுது ஏத்தும் அப்பன் தன்னை. அந்த மிகப்பெரிய தவத்தை செய்தவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அப்பனாக அந்த சிவபெருமான் இருக்கின்றான். அவர்கள் வணங்க வணங்க, அந்த அருந்தவர்கள் வணங்க வணங்க அவர்களுக்கு பெருமான் அருள் செய்து கொண்டே இருக்கின்றார். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அருந்தவத்தோர் தொழுது ஏத்தும் அம்மான் தன்னை ஆராத இன்னமுதை அடியார்த்தம் மேல் வருந்துயரம் தவிர்ப்பானை உமையாள் நங்கை மணவாழ நம்பியை என் மருந்து தன்னை பொருந்து புனல் தழுவு வயல் நிலவு நுங்க பொழில் கழுவு தரும் ஓமாம்புலியூர் நாளும் திருந்து திருவடதழியும் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. அருந்தவத்தோர் தொழுது ஏத்தும் அம்மான் தன்னை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள் இறைவனை தொழுகின்றார்கள். தொழ தொழ அவர்களுக்கு பெருமான் அருள் புரிகின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, திருநாகேச்சரம் திருத்தலத்துல சொல்லும்போது, அருந்தவ மாமுனிவர்க்கு அருள் ஆகியோர் ஆலதன் கீழ் இருந்து அறமே புரிதற்கு இயல்பாகியது என்னை கொலாம் பொருந்தயலே குரவம் அரவின் எயிரேற்றரும்ப செருந்தீசம் பொன்மலரும் திருநாகேச்சரத்தானே. அருந்தவ மாமுனிவர்க்கு அருளாகி ஓர் ஆலதன் கீழ் இருந்து அறமே புரிதற்கு இயல்பாகியது. அந்த அருமையான தவத்தை உடைய அந்த முனிவர்களுக்கு அருளே உருவமாக அருள் செய்வதற்காகவே அந்த கல்லாளன் மரத்தின் கீழே இருந்து அவர்களுக்கு அறங்களை எல்லாம் எடுத்து கூறினான். அப்படிப்பட்ட பேரருளாளனாக அந்த பெருமான் அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது, திருமாளிகை தேவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலாமணியே அறம்பல திறம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆலின் கீழிருந்த அம்பலவா புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புணரே. அறம்பல திறம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய், அந்த அருமையான தவத்தை உடைய அந்த முனிவர்களுக்கு அரசனாக சிவபெருமான் இருந்து அந்த ஆலமரத்தின் கீழ் இருந்து அவர்களுக்கு உபதேசித்தவனாக அவன் இருக்கின்றான். அதான் அறம்பல திறம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய், மிகப்பெரிய அந்த தவத்தை உடையவர்களுக்கு அரசனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அவர்களுக்கு அவன் அருள் செய்தும் உபதேசங்கள் செய்தும் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த திருவிசைப்பாவுல சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் திருமுறை திருமந்திரத்துல சொல்லும்போது,
ஏழாம் தந்திரம் அடியார் பெருமையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வுலகத்தே பிறந்து அவ்வுடலோடும் அவ்வுலகத்தே அருந்தவம் நாடுவர் அவ்வுலகத்தே அரண்நடி கூடுவர் அவ்வுலகத்தே அருள் பெறுவாரே. இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்திலேயே அவர்கள் மிகப்பெரிய தவத்தை நாடுவர், தவத்தை செய்வார்கள். அந்த தவத்தை செய்ததனால் அவர்கள் சிவபெருமானினுடைய திருவடியை கூடுவார்கள். மேலும் அந்த சிவபெருமானினுடைய திருவருளை அவர்கள் பெறுவார்கள். அதான் அருந்தவர்க்கு அருளும் ஆதி. அவ்வுலகத்தே பிறந்து அவ்வுடலோடும் அவ்வுலகத்தே அருந்தவம் நாடுவர், தவத்தை செய்வார்கள், விரும்புவார்கள், விரும்பி செய்வார்கள். அதன் பலன் என்ன? அவ்வுலகத்தே அரணடி கூடுவர் அவ்வுலகத்தே அருள் பெறுவாரே, அவர்கள் அருளை பெறுவார்கள் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல சொல்லும்போது ஆறு வகை சமயத்தில் அருந்தவரும் அடியவரும் கூறு மறைமுனிவர்களும் கும்பிட வந்து அணைந்தாரும் வேறு திருவருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரில் பெரும் சோதியினுள் எல்லாரும் புக்கதர் பின். திருஞான சம்பந்தர் பெருமான் கல்யாணம் முடியுது. அங்கே மிகப்பெரிய ஜோதி தோன்றுகிறது. அந்த ஜோதியில் எல்லோரும் புகுகின்றார்கள். அதில் என்ன? ஆறு வகை சமயத்தின் அருந்தவரும் புகுகின்றார்கள். இன்னும் அடியார்கள், முனிவர்கள், கும்பிட வந்தவர்கள், வேற அவர்கள் செய்த திருவருளினால் வீடு பெறுவதற்காக வந்தவர்கள், இப்படி எல்லோரும் அந்த பெருஞ்சோதியினில் எல்லோரும் புகுந்தார்கள். அந்த பெருஞ்சோதியில் புகுவதுதான் அருள். இறைவன் நமக்கு அருளியது. அதில் ஆறு வகை சமயத்தில் உள்ள அருந்தவத்தவர்களும் அங்கே வந்தார்கள், அருந்தவத்தை உடையவர்கள் வந்தார்கள் அப்படின்னுட்டு அந்த ஆறு வகை சமயத்தை சொல்லப்படுகிறது. இப்படி நாம் மிகப்பெரிய நல்ல தவத்தை இறைவனை நோக்கி செய்ய செய்ய நமக்கு அருளக்கூடிய பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அருந்தவர்க்கு அருளும் ஆதி முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமான் வாழ்க, அவன் நீடூழி வாழ வேண்டும் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. அச்சம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான அச்சங்களும் உலகத்துல வரக்கூடிய அச்சங்கள். நோய் வந்தா பயப்படுதோம், வீட்டுல துன்பங்கள் வந்தா பயப்படுதோம், எல்லாவற்றுக்கும் மேலாக பிறவி, அந்த பிறவி அச்சத்தையும் கண்டு பயப்படுகின்றோம். மீண்டும் பிறவி வருமோ அப்படின்ட்டு பயப்படுகின்றோம். இப்படிப்பட்ட அந்த அச்சங்கள் அனைத்தையும் தவிர்த்த நீக்கிய சேவகன், சேவகன்னா வீரன், அந்த வீரனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் வாழ்க அப்படின்ட்டு. இதுல அவன் சேவகன் அப்படின்னு சொல்லி வீரன்னு போட்டிருக்கிறதுனால திருவாசகத்திலே ஒரு இடத்துல திருவிளையாடற் புராணத்துல வரும். யாரெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னுட்டு நினைக்கிறவங்கெல்லாம் பெருமான் வாள் எடுத்துக்கிட்டு குதிரை மேல வாராரு, அவருக்கு எதிரில் போயிடாதீங்க, போனீங்கன்னா உங்களுடைய பிறவியை நீக்கி விடுவார் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. திருவாசகத்துல இந்த கருத்து வரும். அப்படி அந்த அச்சத்தை நீக்கியவன், நமக்கு வரக்கூடிய அந்த அச்சங்களை எல்லாம் நீக்கிய அந்த சேவகன், தவிர்த்த அந்த அச்சத்தை நீக்கி நமக்கு நன்மை செய்த அந்த வீரன் சேவகன் அவன் வாழ்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா,
உம் பொச்சைவயம் பிரமனூர் புகழி வெங்குரு புறவம் காழி நிச்சல் விழவோவா நீடார் சிறபுற நீள் சண்பை மூதோர் நச்சினிய பூந்தராய் வேணுபுரம் தோணிபுரம் ஆகி நம்மேல் அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான் கழுமலம் நாம் அமரும் ஊரே. அச்சங்கள் நம்மேல் அச்சங்கள் தீர்த்து அருளும் அம்மா. நமக்கு வரக்கூடிய அந்த அச்சங்களை எல்லாம் தீர்த்து அருளக்கூடிய பெருமான். அச்சங்கள் இங்க பிறப்புக்கு உரிய அச்சம். அப்படி எல்லா பயங்களும் நமக்கு வரக்கூடிய அந்த பயங்களை எல்லாம் அச்சங்களை எல்லாம் நீக்கக்கூடியவன். நம்மேல் அச்சங்கள் தீர்த்து அருளும் அம்மான். அவன் இருக்கும் ஊர் கழுமலம் சீர்காழி அப்படின்ட்டு திருஞான சம்பந்த பெருமான் இந்த 2ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிச்சலும் அடியவர் தொழுதழு நெல் வெண்ணை கச்சிட அறவசை தீரே கச்சிட அறவசை தீர் உமை காண்பவர் அச்சமோடு அருவினையிலரே. சென்ற வரியில பார்த்தோம், கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. இதுலயும் அந்த கச்சு இள அரவு அசைத்தீரே, கச்சாக இளமையான பாம்பை அணிந்திருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த பாம்பை அணிந்திருக்கக்கூடியவன் உம்மை காண்பவர். உம்மை யாரெல்லாம் தரிசனம் செய்கின்றார்களோ, அந்த சிவபெருமானை யாரெல்லாம் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அச்சமும் கொடுமையான வினைகளும் இல்லாமல் போய்விடும். அச்சமோடு அருவினை இலரே. இறைவனை தரிசனம் செய்தால் நமக்கு அச்சங்களும் அந்த கொடிய வினைகளும் இல்லாமல் நமக்கு நீங்கிவிடும் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, அச்சம் இல்லை நெஞ்சே அரண்நாமங்கள் நிச்சலும் நினையாய் வினை போயர கச்சமாவிடம் உண்ட கண்டாயன வைச்ச மாநிதி அவர் மார்பேரரே. நெஞ்சே, இறைவனுடைய நாமங்களை நீ தினந்தோறும் நினைப்பாயாக. அப்படி நினைத்தால் அச்சம் இல்லை. எதற்கு பயப்படணும்? நமக்கு பயம்ங்கிறதே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இதுல சொல்றாப்புல. மேலும் அதே 5ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, உச்சி வெண்மதி சூடிலும் ஊனரா பச்சை வெண்தலை ஏந்தி பல இல்லம் பிச்சையே புகும் ஆகிலும் வானவர் அச்சம் தீர்த்து அருளா என்று அடைவரே. இதுல ஒரு கேலியா சொல்றாங்க நாவுக்கரசு பெருமான். என்ன, சுவாமி ஒரு மண்டை ஓட்டை ஏந்திக்கிட்டு எல்லா வீடுகள்லையும் போய் பிச்சைகள்லாம் எடுத்து சாப்பிடுறாரு. அப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் தேவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய அச்சங்களை எல்லாம் எங்களுக்கு தீர்த்தருளா என்று அந்த சிவபெருமானைத்தான் அடைகின்றார்கள் அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவையாக ஒரு கிண்டலாக இதுல சொல்றார். பச்சை வெண்தலை ஏந்தி பல இல்லம் பிச்சையே புகும் ஆகிலும், பிச்சை எடுத்து அவர் சாப்பிட்டாலும் தேவர்கள்லாம் தங்களுக்கு வரக்கூடிய அச்சத்தை நீர்தான் தீர்த்தருள வேண்டும் என்று அவர்கள் இறைவனை சென்று அடைந்தார்கள். வானவர் அச்சம் தீர்த்து அருளாய், அச்சம் தீர்த்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு அருளும் செய்வாயாக என்று அடைவரே என்று அந்த சிவபெருமானை அடைவார்கள் அப்படின்னுட்டு இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
திருநாவுக்கரசு பெருமான் சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம்பளாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. திருநாவுக்கரசு பெருமான யானையை விட்டு இடறச் சொல்லுவாங்க, கொல்லச் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பாடுறார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, நாங்கள் பயப்படுவது எதை கண்டு பயப்படுவதே இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, எங்களுக்கு அச்சம் தருமாறு வரக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இந்த பாட்டில் திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ அந்த அச்சம், அந்த பிறப்பு அச்சத்தை நீக்கியவன் யார்? சிவபெருமான். அவனுக்கு நாங்கள் அடியார்களாக இருந்ததனால அந்த நாவுக்கரசு பெருமானுக்கு எந்த அச்சமும் இல்லை. அப்படி அந்த நாவுக்கரசு பெருமானுக்கு அச்சம் தவிர்த்த சேவகன், அந்த வீரனாக அந்த இறைவன் இருக்கின்றான். மேலும் அதே பதியத்துல பாத்தீங்கன்னா யானையை விட்டு இடற சொல்லுவாங்க. அந்த யானையையும் தன்னுடைய மகனாக உடையார் அப்படின்னு சொல்றார். பல பல காமத்தராகி பதைத்தழுவார் மனத்து உள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்து இரண்டு சுடரும் வான்கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அப்போ கணபதி என்னும் களிரும் உடையார், அந்த விநாயக பெருமானை மகனாக உடையவர். அதனால இந்த வரக்கூடிய யானையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களை பயமுறுத்துமாறு அது வரப்போவதும் இல்லை, அச்சம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே அந்த இதுல தான் அந்த இறைவனுடைய அடியார்கள் நாங்கள் அப்படிங்கிறதுல எழுந்தது தான் கோளறு பதிகமும். அந்த கோளறு பதிகம் என்ன, ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அச்சம் தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய எல்லாமே சிவனடியார்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கோளறு பதிகத்துல சொல்றாங்க. வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த நவக்கிரகங்களும் எங்களுக்கு அச்சத்தை தராது, சிவனடியார்களுக்கு நல்லதையே செய்யும் அப்படின்னுட்டு ஆணையிட்டு சொல்கின்றார்கள். அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால் அப்படிப்பட்ட அச்சத்தை தவிர்த்த அந்த சேவகனாக இருக்கக்கூடிய பெருமான் வாழ்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கச்சி ஏகம்பனே என்றேன் நானே, கையிலாயா காரோனா என்றேன் நானே, நிச்சன் மணாளனே என்றேன் நானே, நினைப்பார் மனத்துழா என்றேன் நானே, உச்சம்போது ஏரேறி என்றேன் நானே, உள்குவார் உள்ளத்தா என்றேன் நானே, அச்சம் பிணிதீர்க்கும் ஐயாரண்ணே என்றென்றே நான் அரற்றினைகின்றேனே. என்னுடைய அச்சம், என்னுடைய பிணி நோய்களை தீர்க்கும் ஐயாற்று பெருமானே என்று என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய அச்சத்தையும் பிணியையும் தீர்க்கக்கூடியவனாக அந்த ஐயாற்று பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இவ்வாறு நமக்கு வரக்கூடிய அந்த அச்சங்களையெல்லாம் தவிர்த்த அந்த சேவகனாக இருக்கக்கூடிய பெருமான் வாழ்க அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கரும்பண கச்சை கடவுள் வாழ்க அப்படிங்கிறதுக்கு நாம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
திருவிளையாடற் புராணத்துல திரு ஆலவாய் ஆன படலம் அப்படின்னு ஒரு படலம் வரும். அந்த திரு ஆலவாய் ஆன படலம் அப்படிங்கிற படலத்துல வரும் பொழுது பெருமான் எப்படி வருகின்றார் என்றால், அதாவது பாண்டிய நாடு வந்து பிரளய காலத்துக்கு அப்புறம் வங்கியசேகர பாண்டியன்கிறவன் அரசாண்டு வருகின்றான். கொஞ்சம்தான் ஜனத்தொகை இருக்கு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் நேர்மையாக அரசாட்சி செய்தான், ஜனத்தொகை பெருகுது. அப்ப ஜனத்தொகை பெருகும்போது பாண்டிய நாட்டுல திரும்ப நிறைய வீடுகள் தெருக்கள் எல்லாம் அமைக்கணும், மதுரை கோயிலை சுத்தி. ஆனா அந்த வங்கியசேகர பாண்டியனுக்கு பழைய அந்த மதுரை மாநகரத்தினுடைய எல்லை தெரியல. உடனே சொக்கநாத பெருமான்கிட்ட போய் கேட்கிறான், பாண்டிய நாட்டுல ஜனத்தொகை பெருகிட்டே இருக்கு, பழைய மதுரை மாநகரத்தினுடைய எல்லையை நீ எனக்கு காண்பிச்சு கொடுத்தேன்னா நான் அந்த எல்லைக்குள்ள எல்லாத்தையும் நான் வந்து திரும்பவும் அந்த மதுரை மாநகரத்தை அமைத்து விடுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே சுவாமி வந்து அவனுக்கு அருள் செய்வதற்காக ஒரு சித்த மூர்த்தியாக வராரு. எப்படி வராரு அப்படின்னா, உடம்பு முழுக்க பாம்புகளைத்தான் ஆபரணமா அணிஞ்சுக்கிட்டு வரார். என்ன, கரும்பன கச்சை கடவுளாக இடுப்புல பெல்ட் மாதிரி அந்த பாம்பை அணிஞ்சுக்கிட்டு வரார். கையில எல்லாம் மாலைகளாக பாம்புகள் தான் கிடக்கு, மோதிரமா பாம்பு கிடக்கு, காதுல குழையாக பாம்பு கிடக்கு. இப்படி உடம்பு முழுவதும் பாம்புகளாக அவர் பாம்புகளையே ஆபரணமாக அணிந்து கொண்டு அவர் வருகின்றார். உடனே சொக்கனா அந்த பாண்டிய மன்னன் சொல்றாப்ல, நான் வந்து ஒரு பாம்பை வந்து அடையாளம் காட்ட சொல்லுவேன், அது வந்து மதுரை மாநகரத்தை அடையாளம் காட்டும், நீ வந்து அதுல மதுரை மாநகரத்தை அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பை எடுத்து அப்படியே விடுத இத மதுரை எல்லையை காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பாம்பு என்ன சொல்லுது, நான் எல்லையை காமிக்கிறேன், என் பேரால இந்த நகரம் வந்து சொல்லப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படியே அருள் செய்கின்றேன்னு சுவாமி வந்து சொல்றாரு. உடனே அந்த பாம்பு வந்து அப்படியே அந்த ஒரு சுத்து ரவுண்டு அந்த எல்லையை காமிக்குது. என்ன, திருப்பரங்குன்ற ஒரு எல்லை, பூவனம் ஒரு எல்லை, திருவேடகம் ஒரு எல்லைன்னுட்டு ஒரு சுத்தி அந்த எல்லையை, மதுரை மாநகரத்தின் எல்லையை அந்த பாம்பு வந்து காண்பிக்குது. அந்த எல்லையை வகுத்துக்கிட்டு மதுரை மாநகரத்தை திரும்ப வந்து அந்த வங்கியசேகர பாண்டியன் அமைக்கின்றான். அந்த வங்கியசேகர பாண்டியனுக்கு சுவாமி அருள் செய்வதற்கு சித்தமூர்த்தியாக வரும்போது எல்லா பாம்புகள் முழுவதும் ஆபரணமாகத்தான் அவருக்கு இருக்கு. அதுலயும் இந்த இடுப்புலையும் அந்த கரும்பன கச்சையை பாம்பை கச்சையாக அணிந்து கொண்டு அவன் வந்தான் அப்படின்னுட்டுலாம் அந்த திருவிளையாடற் புராணத்துல வரும். திரு ஆலவாயான படலம் அப்படிங்கிறதுல. அடுத்து, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. தினந்தோறும் நம்மை வலிய வந்து நம்மை ஈர்த்து கொண்டு நம்மை அடிமையாக, தனது அடிமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வாழ்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ நம்முடைய அந்த ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் எப்படியெல்லாம் நம்மளை வந்து தினந்தோறும் பாடாப்படுத்துது. அதனால இந்த பெருமான் வந்து தினந்தோறும் நம் மீது கவனம் வைக்கின்றான். அதான் அதற்கு பொருள். இந்த லாரியில அந்த டேங்கர்ல எழுதி வச்சிருப்பான், டீசல் டேங்கர்ல, தினமும் எண்ணெய் கவனி அப்படின்னுட்டு. அதே மாதிரி பெருமான் நம் மீது கொண்ட கருணையினால் தினந்தோறும் நமக்கு வந்து அருள் செய்வதற்காக அவன் சில வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தினந்தோறும் நம்மை ஈர்க்கின்றான், ஈர்த்து நம்மை ஆட்கொள்கின்றான். அப்ப நம்ம தினந்தோறும் எவ்வளவு தூரம்
அந்த இறை வழிபாட்டில் இல்லாமல் நாம இருக்கின்றோம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதனாலதான் அவன் தினந்தோறும் இவனை இப்படியே விட்டுட்டோம்னா இவன் வம்பா போயிடுவான். அதனால தினந்தோறும் இவனை நாம் ஈர்த்து அவனை நாம் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு அவன் செய்கின்றான். அது அவனுடைய பெருங்கருணை. அதான் இங்க நிச்சலும், நிச்சல்னா தினந்தோறும் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்போ அவன் நம் மீது கொண்ட பெருங்கருணையின் காரணமாகத்தானே தினந்தோறும் நமக்கு அவன் அருள் செய்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது நிலையார்ந்த உண்டியினர் நெடுங்குண்டரு சாக்கியர்கள் புலையானார் அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாகப் பேணி நீ சரண் என்றார் தமையென்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுறம் விரும்பினையே. இறைவனுடைய திருவடியை நிலையாக பிடித்து கொண்டு அவனுடைய திருவடியே நமக்கு அடைக்கலம் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை அவன் ஆட்கொள்கின்றான். பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்றார் தமை என்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுறம் விரும்பினேன். அப்போ தினந்தோறும், என்றும் அப்படின்னா தினந்தோறும் அர்த்தம். தினந்தோறும் அவர்களை ஆட்கொண்டு அந்த பெருமான் வேணுபுரத்தில் விரும்பி இருக்கின்றார் அப்படின்னுட்டு அங்க தினந்தோறும்ங்கிறதா இங்க என்றும் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெருகுவித்தன் பாவத்தை பண்டலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்தன் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே. ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர், பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர் அப்படிங்கிறார். அதாவது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய மரக்கருணையும் நமக்கு கருணை தான். பிணி காட்டி என்ன பிணியை திருநாவுக்கரசு பெருமானுக்கு காட்டினார்? சூளை நோய்ங்கிற பிணியை காட்டினார். சூளையை நோய்ங்கிற பிணியை கொடுத்து என்ன பிணியை தீர்த்தார்? அடிமை ஆட்கொண்டு பிறவி பிணியை தீர்த்தார். அதான் இதுல பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர். அந்த சூளை நோய் என்கின்ற அந்த பிணியை எனக்கு கொடுத்து என்னை அடிமையாக ஆக்கி அந்த பிறவி பிணியை தீர்த்த பெருமான் அப்படின்னுட்டு இதுல அந்த தன்னை ஆட்கொண்ட இறைவன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். இதுல நம்முடைய இது நிச்சலும் அப்படின்னுட்டு சொல்றோம் பாத்தீங்களா? தினந்தோறும் நம்மளை அவன் ஈர்க்கின்றான். ஆனா நம்ம தினந்தோறும் எப்படி இருக்கின்றோம்? நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றார்? பெருகுவித்து என் பாவத்தை, முதல்ல என் பாவமெல்லாம் பெருகிட்டே போச்சு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் என்னை அவன் ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனை யான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் எனை பன்னாள் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே. அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அந்த பெருமான் என்னை நிச்சலும் ஆட்கொண்டு என்னை காப்பாற்றிடுவான். அழித்திடுதல்னா காப்பாற்றுதல்னு அர்த்தம். அப்படி என்னை தினந்தோறும் அவன் ஆட்கொண்டு என்னை காப்பாற்றினால் நானும் அவனை வணங்கிக் கொண்டே இருப்பேன்.
என்ன அப்படின்னுட்டு சொல்லி இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின், இறைவனை தேடிச் சென்று அவனுடைய அந்த திருவடியை நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது அவர் நம்மை நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து அந்த பெருமான் நம்மை தன்னுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்வார் அப்படின்ட்டு இதுல அந்த அண்ணாமலையாரை பத்தி சொல்றாங்க. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, ஏவனத்த சிலையால் முப்புறம் எய்தான்கான் இறையவன்கான் மறையவன்கான் ஈசன்தான்கான் பூவனத்த சுடற்சூழப் படையினான்கான் சுடர் மூன்றும் கண் மூன்றா கொண்டான்தான்கான் ஆவணத்தால் என் தன்னை ஆட்கொண்டான்கான் அனலாடிகான் அடியார்க்கு அமிர்து ஆனான்கான் தீவனத்த திருவுருவில் கரியுருவன்கான் திருவாரூரான்கான் என் சிந்தையானே. ஆவணத்தால் அடிமை ஓலை. ஏற்கனவே நாவுக்கரசு பெருமான் வாகீச முனிவராக இருந்த அடிமை. அதனாலதான் முற்பிறவி இதெல்லாம் ஞாபகத்தெல்லாம் கொடுக்கிறார். அதான் ஆவணம். அப்படி ஆவணத்தால் என்னை ஆட்கொண்டான், அந்த தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டான் அப்படின்ட்டு. இன்னும் ஆவணத்தால்னா ஏற்கும் வழியில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைமையில் என்னை அவன் ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு, என்னை ஆட்கொண்டவனாக அந்த பெருமான் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீராகி நீழகலம் தானேயாகி நிழலாகி நீழ்விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தோர் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லையும் ஈசனார்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. ஆரேனும் தன்னடைந்தார் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார். யாராக இருந்தாலும் அவனுடைய திருவடியை அவனை அடைந்து விட்டால் அவர்களை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஈசன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் இறைவனை பற்றி கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, நாச்சில பேசி நமர் பிறர் என்று நன்று தீதன்கிலர் மற்றோர் பூச்சு இலை நெஞ்சே பொன்விலை கழனி புள்ளினம் சிலம்புமாம் பொய்கை பாச்சிலாச்சிராமத்து அடிகள் என்று இவர்தாம் பலரையும் ஆட்கொள்வர் பரிந்து ஓர் பேச்சிலர் ஒன்றை தரகிலராகில் இவரலாது இல்லையோ பிரானார். முதல்ல பெருமானினுடைய குணத்தை கூறுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர்தான் பலரையும் ஆட்கொள்வர், இவர் எல்லாரையும் ஆட்கொள்ளக்கூடியவர், அதான் ஈர்த்து ஆட்கொள்வோம். ஆனா இன்னைக்கு என்கிட்ட பரிவாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், பரிந்து ஓர் பேச்சில எதுவும் தரவும் மாட்டுக்கார். இவர் இல்லாட்ட எனக்கு வேற சாமி இல்லையா அப்படிங்கிற மாதிரி
அந்த தோழமை நெறியில கிண்டலாக பாடுறார். அதை சொல்லும்போது முதல்ல இவர்தாம் பலரையும் ஆட்கொள்வர் அப்படின்னுட்டு அந்த பெருமான் எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். பொன்மைகள் பேசவும் பொன்னை தந்தென்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கிடம் ஆவது நம் திரு நாவலூரே. தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன், அந்த திருவெண்ணைநல்லூரில் அந்த நீதிமன்றம், அதுல என்னை அவர் ஆட்கொண்டார். அங்க நான் வன்மைகள் பேச எனக்கு வன் தொண்டன் வேற எனக்கு ஒரு வாழ்வை தந்தார். அப்படிப்பட்ட பெருமான் அந்த திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்தில் என்னை அவர் தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டார் அப்படின்னுட்டு, அதான் ஈர்த்து ஆட்கொள்வோம் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, ஆவியை போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் வாவியில் கயல்பாய குளத்திடை மடைதோறும் காவியும் குவளையும் கமலம் செங்கழு நீரும் மேவிய குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரும்போது, இந்த குறுகாவூர் வெள்ளடைக்கு வரும்போது நல்ல பசி. அந்த நேரத்துல சுவாமி அவருக்கு அங்க ஒரு தண்ணீர் பந்தல் வச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப சுவாமியை புகழ்ந்து பாடுறார். தினந்தோறும் அதான் நிச்சலும் இந்த ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த சுவாமியால அதை பொறுத்துக்கிட முடியல. வலிய சுவாமியே அங்க போய் ஒரு தண்ணீர் பந்தலை அமைச்சு இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறார். அதான் நிச்சலும், ஈர்த்து இவர்களை அனைவரையும் ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். பசி வந்தா உயிர் போகும். பசி உயிரை போகுமாறு பசி வந்திருக்குன்னு சொல்லுவோம். அதைத்தான் இதுல சொல்றாங்க. ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், என்னை நீ ஆட்கொண்டவன் அப்படின்னுட்டு, ஈர்த்து ஆட்கொண்டவன் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அந்த பதிகத்துல ஒரு 3-4 இடத்துல இந்த ஆட்கொண்டாய்னே சொல்லிக்கிட்டே வராங்க. வெப்பொடு பிணி எல்லாம் தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் ஒப்புடை ஒளி நீளம் ஓங்கிய மலர் பொய்கை அப்படி அழகாய அணிநடை மட அன்னம் மெய்ப்படு குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. நல்ல வெயில்ல வாராங்க. அந்த வெப்பு பிணி எல்லாம் என்னை விட்டு நீங்குமாறு என்னை நீ ஆட்கொண்டாய் அப்படின்னுட்டு இதுல இந்த பாட்டுல சொல்றாங்க. அடுத்து, வரும்பழி வாராமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் சுரும்புடை மலர் கொன்றை சுண்ணவெண் நீற்றானே அரும்புடை மலர் பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், நம் மீது பழி வராமல் தவிர்த்து நம்மை ஆட்கொண்டவன் அப்படின்னுட்டு அதற்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரும்போது அவர் கூட நிறைய அடியார்கள் வருவாங்க. அப்போ அடியார்களுடைய பசியும் தீர்க்க வேண்டிய ஒன்று. அப்போ அடியார்கள் ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னா என்ன பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. இவர் கூட வந்தா சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு கிடைக்காது அப்படின்னுட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த பழிச்சொல் வராமல் நீ அங்கே என்னை ஆட்கொண்டாய், அந்த உணவை தந்து என்னை நீ ஆட்கொண்டாய் அப்படின்னுட்டு இதற்கு பொருள். வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா,
போந்தனை தறியாமே நமன் தமர் புகுந்து என்னை நோந்தனை செய்தாலும் நுண்ணலது அறியேன் நான் சாந்தனை வருமேலும் தவிர்த்து என்னை ஆட்கொண்ட வேந்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அதாவது என்னுடைய இறக்கும் நிலை வரும் காலத்தை நீக்கி சாந்தனை வருமேலும் தவிர்த்து, அந்த இறப்பு வரும் காலத்தை நீக்கி என்னை ஆட்கொண்ட தலைவனே, சாந்தனை வருமேலும் தவிர்த்து என்னை ஆட்கொண்ட வேந்தனே அப்படின்னுட்டு தன்னை ஆட்கொண்டதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுகின்றார். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, ஒட்டியாட்கொண்டு போய் ஒழித்திட்ட உச்சி போதனை நச்சரவு ஆர்த்த பட்டியை பகலை இருள் தன்னை பாவிப்பார் மனத்து ஊரும் அத்தேனை கட்டியை கரும்பின் தெளிதனை காதலார் கடற்சூர் தடிந்திட்ட செட்டியப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாமே. ஒட்டி ஆட்கொண்டு அப்படின்னுட்டு என்னை நீ ஆட்கொண்டு அந்த திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்தில் வைத்து என்னை நீ அடிமையாக ஆக்கி கொண்டு அதன் பிறகு நீ எங்கே போய் ஒழித்து கொண்டாய்? திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே நீ மூலஸ்தானத்துல ஒளிந்து கொண்டாய் அப்படின்னுட்டு சுவாமி தன்னை ஆட்கொண்டதை வியந்து கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை அப்படின்ட்டு. இப்படி மணிவாசக பெருமானும் தனக்காக இறைவன் தினந்தோறும் தன்னை ஈர்த்து ஈர்த்து ஆட்கொண்டவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த பெருமான் வாழ்க அப்படின்னு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பாத்தீங்கன்னா, செய்ய கோடுடன் கமல மலர் சூழ்தரு தில்லை மாமரையோர்கள் தாம் தொழ வையம் உய்ய நின்று மகிழ்ந்து ஆடு சிற்றம்பலவன் செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதினில் மாத்திரைகளோடு ஐய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே. அந்த தில்லை அம்பலத்தானினுடைய அந்த முறுவல், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், இவைகளெல்லாம் என்னை அடிமையாக ஆக்கி கொண்டது அப்படின்னு சுவாமியை பார்த்து இறைவன் என்னை அடிமையாக ஆக்கி கொண்டான் அப்படின்னுட்டு, என்னை ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு இதுல திருவாலி அமுதனார் கூறுகின்றார்கள். மேலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா, ஆட்கொண்டவர் தனிநாயகன் அன்புற மேற்கொண்டவர் வினை போயர நாள்தொறும் நீர்க்கின்ற செஞ்சடை நீழன் உருவத்தின் மேற்கொண்டவாரலை வீவித்துளானே. ஆட்கொண்டவர் தனிநாயகன், என்னை ஆட்கொண்டவன் அவன் ஒப்பற்ற நாயகன். தனிநாயகன்னா ஒப்பற்ற நாயகன். மேலும் என்னுடைய வினை போயற தினந்தோறும் என்னிடத்தில் அன்பு செய்தவன், அன்பு உற மேற்கொண்டவர் வினை போயற நாள்தோறும், தினந்தோறும் அந்த வினைகள் நீங்குவதற்காக அவன் என்னை ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு இந்த திருமூலர் திருமந்திரத்துல 7ஆம் தந்திரத்துல
கூறுகின்றார்கள். மேலும் அதே திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் தந்திரத்துல திருக்கூத்து தரிசனத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கூடி நின்றான் ஒரு காலத்து தேவர்கள் வீட நின்றான் விகிர்தா என்னும் நாமத்தை தேட நின்றான் திகழும் சுடர் 3 ஒளி ஆட நின்றான் என்னை ஆட்கொண்டவாறே. அப்படி ஆட நின்றான் நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் என்னை ஆட்கொண்டவாறே, என்னையும் அவன் ஒரு பொருட்டாக மதித்து என்னை அவன் ஈர்த்து என்னை ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆளானோம் அள்ளல் அரிய முறையிட்டார் கேளாதது என்கொலோ கேளாமை நீளாகம் செம்மையான் ஆகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை. எம்மை ஆட்கொண்ட இறை, என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட அந்த இறைவன், நாங்க அவனுக்கு அவன் எங்களை அடிமையாக ஆக்கினான், நாங்களும் அடிமையாக ஆகிவிட்டோம். ஆளானோம்னா அடிமையாக ஆகிவிட்டோம். எங்களுடைய துன்பங்களை சொன்னா அவன் முறையிட்டா அவன் தானே அதெல்லாம் தீர்த்து வைக்கணும், கேட்காத மாதிரி இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி காரைக்கால் அம்மையார் இதுல கூறுகின்றார்கள். தன்னை ஆட்கொண்டவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு இதுல காரைக்கால் அம்மையார் கூறுகின்றார்கள். மேலும் பரணதேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திருவந்தாதியில பார்த்தீங்கன்னா, சார்ந்து உரைப்பது ஒன்று உண்டு சாவா மூவா பெருமை சார்ந்து உரைத்த தத்துவத்தின் உட்பொருளை சார்ந்து உரைத்த ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும் ஆதியேன்று என்பால் அருள். இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆட்கொள்ளக்கூடிய அந்த பெருமானே, எனக்கு நீ அருள் செய்வாயாக அப்படின்னுட்டு, என்னையும் ஆட்கொள்வாயாக அப்படின்னுட்டு பரணதேவநாயனார் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 11ஆம் திருமுறையில அதிராவடிகள் அருளி செய்த மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவையில சொல்லும்போது, அந்த விநாயக பெருமான் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்தான் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். பெற்ற மெல்லோதி சிலம்பின் மகள் பெற பிச்சுகந்த மற்றவள் பிச்சன் மயங்கன் முன்னோன் பின் இணைமை மிக கற்றவன் ஐயன் புறங்காட்டிடை நடம் ஆட்டுகந்தோ செற்ற வெண் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே. அந்த விநாயக பெருமான் நம்மை ஆட்கொண்டு நமக்கு அருள் செய்தான் அப்படின்னுட்டு, அந்த செற்ற வெண் தந்தத்தவன் விநாயக பெருமான் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே, நம்மை ஆட்கொண்டு அவன் நமக்கு அருள் செய்தான் அப்படின்னுட்டு இதுல அதிராவடிகள் அந்த விநாயக பெருமான் மீது பாடிய மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவையில இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே 11ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பமுடையார் திரு அந்தாதியில ஒரு பாட்டில் சொல்லும்போது, உள்வார் குளிரி நெருங்கி கருங்கிடங்கிட்ட நன்னீர் வள்வாளைகளோடு செங்கையல் மேய்கின்ற எங்களை ஆட்கொள்வார் பிறவி கொடாத ஏகம்பர் குளிர்குவளை கழ்வார் தருகச்சி நாட்டு எழில் ஏறி கழப்பரப்பே. வெவ்வேறு விதமாக திரிகின்ற எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து ஆட்கொள்வார், எங்களை ஆட்கொள்வார் அந்த ஏகாம்பரநாதர். பிறவி ஆட்கொண்டதுக்கு அப்புறம் பிறவி கொடுக்க மாட்டார். பிறவி கொடாத ஏகம்பர், எங்களை ஆட்கொள்வார் பிறவி கொடாத ஏகம்பர் அப்படின்ட்டு அந்த திரு ஏகாம்பரநாதரை
எங்களை ஆட்கொள்ளக்கூடியவன் என்று கூறுகின்றார். அப்படி மணிவாசக பெருமானும் இறைவன் அவருக்கு அந்த மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு முன்னமே இந்த மணிவாசக பெருமானை ஆட்கொள்வதற்காக இறைவன் அங்கே சென்று குருநாதனாக அமர்ந்து மணிவாசக பெருமானை ஈர்த்து ஆட்கொண்டார். அதன் பிறகு அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலும் அவரை காப்பாற்றி அவரை ஈர்த்து ஆட்கொண்டார். அதையெல்லாம் மனதில் நினைத்து இதில் நிச்சலும் ஈர்த்து தினந்தோறும் என்னை அவன் ஈர்த்து என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டான். ஏன்னா மணிவாசக பெருமானுக்கு நிறைய தடவை 3-4 தடவை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனைகளை எல்லாம் நீக்கி அந்த அரசன் தேர்ந்து அப்படியே ஆன்மீகத்திற்கே அவரை ஒதுக்கி கொண்டு சுவாமி, ஏன்னா அந்த பாண்டிய மன்னன் போய் சொல்றாரு, மணிவாசக பெருமான் என் மீது பேரன்பு கொண்டவன், அதனால இனிமேல் நீ உன் அரசாட்சிக்கு அவனை பயன்படுத்தாத, அவரை ஆன்மீகத்துக்கே உற்று என்னை வணங்குவதற்கே என்னை பாடுவதற்கே அவரை அனுப்பி வைத்து விடுவாயாகலாம் சொல்றார். பாண்டிய மன்னன் போய் சொல்றார் சுவாமி. அப்படி அந்த மணிவாசக பெருமான் தன்னை அந்த பெருமான் தினந்தோறும் ஈர்த்து ஆட்கொண்டதை மனதில் வைத்து இதை அவர் எழுதுகின்றார். நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க, என்னை அடிமையாக கொண்டவன் அந்த பெருமான் வாழ்க என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.